கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. எங்களுடைய வீடுகள் கட்டப்பட வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். காலையிலே ஒரு ஆராதனைக்கு போனேன், மத்திய அடுத்ததாக இங்க வந்திருக்கிறேன். முடிய எல்லாருக்கும் ஜெபிச்சு ஒரு 3 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் நான் போகிற இடம் என்னுடைய வீடு. அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் வேலை செய்தால் முடிஞ்சு போகிற இடம் வீடு. உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் புரியலாம், வெற்றிகள் அனுபவிக்கலாம், ஆனால் நாங்கள் போய் சேர போகிற கடைசியான இடம் நாங்கள் இந்த உலகத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடுகள். அல்லேலூயா. அப்ப அந்த வீடுகள் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. வீட்டை கட்டுவதென்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வீடு கட்ட போகிறார் என்று அல்ல, உங்களுக்கு கர்த்தர் கிருபையால் அரசாங்கத்தால வீடுகள் கட்டப்பட்டு தந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வீடு இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை. நீங்க இருக்கிற வீடு ஒரு கொட்டில் வீடாக இருக்கலாம், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஒரு அறை, கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறைக்குள்ள ஒருவரோடு ஒருவர் பேசாமல், ஒருவர் உழைக்கிறது ஒருவருக்கு தெரியாமல், ஒருவருடைய போன் லொக்கு இன்னொருவருக்கு தெரியாமல், எல்லாரும் ஏதோ மிருகங்கள் போல இருக்கிறதல்ல வீடு. வீடு என்பது ஒரு பாயில படுத்து உறங்கினாலும் எல்லாரும் நிம்மதியோடு வாழ்வதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு. அந்த வீட்டை அல்லேலூயா கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வீடுகளை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வீடு நிம்மதியின் வீடாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய வீடு ஆறுதலின் வீடாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளின் வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வீட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஏதோ நாங்கள் சும்மா சொல்லுகிறோம், ஆனால் அது ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. இப்போ பாருங்கள், ஒரு கதையை கூட நான் சொல்லலாம். ஒரு படித்த ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது, ஆனால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவன் கொஞ்சம் திடகாத்திரமான ஒரு இளந்தாரியாக இருந்தான். வேலைகளுக்காக முயற்சி பண்ணினான், அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஆகவே அவன் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மிருக காட்சி சாலை, கவனிங்கள், மிருக காட்சி சாலையில் ஒரு வேலை இருக்கிறது, நல்ல சம்பள தொகையை சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவன் அந்த நேர்முக தேர்வுக்கு போயிருந்தான். அப்பொழுது அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவனை பார்த்து அவனுடைய உடல் பலத்தையெல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார்கள், உன்னை நாங்கள் வேலைக்கு எடுக்க சம்மதிக்கிறோம், இவ்வளவு பணம் தருகிறோம். அது ஒரு மிக உயர்ந்த பணமாக இருந்தது, நிறைய சம்பளம் தருகிறோம், இந்த இடத்துல நீ வேலைக்கு சேரலாம். அப்பொழுது அவன் கேட்டான், என்ன வேலை எனக்கு இந்த இடத்துல என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், அந்த சிறைச்சாலை அந்த பூங்கா, மிருக காட்சி சாலை பூங்காவினுடைய அதிகாரி சொன்னார், இங்கே ஒரு கொரில்லா குரங்கு இருந்தது, அந்த கொரில்லா குரங்கு சமீபத்தில் வியாதிப்பட்டு மரித்து விட்டது. இப்பொழுது பாடசாலை லீவு நேரங்கள், பிள்ளைகள் எல்லாம் அந்த குரங்கை பார்க்க அதிகமாய் வருவார்கள். அந்த குரங்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு டிக்கெட் விலை போகாது. இங்கே கொரில்லா குரங்குக்குரிய ஒரு உடுப்பு வைத்திருக்கிறோம், அந்த உடுப்பை நீ போட்டுக்கொண்டு நீ ஒரு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவி பிள்ளைகள் தருகிற சாப்பாடுகளை சாப்பிட்டு அவங்களை நீ மகிழ்விக்க வேண்டும், அதற்காக உனக்கு நாங்கள் இவ்வளவு சம்பளம் தருகிறோம். யோசித்தான், ஐயோ, கிடைச்ச வேலை குரங்கு மாதிரி தாவுகிற வேலை, ஆனால் சம்பளமும் நிறைய சம்பளமாக இருக்கிறது. ரைட், நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று ட்ரைனிங்கும் எடுத்து பார்த்தான். அவனுக்கு ஒத்து வர ஆரம்பித்தது. ஆக அவன் சொன்னான், வேலைக்கு சேருகிறேன். அடுத்த நாள் அவனுக்கு வேலைக்கு வந்தான். முதல் நாள் வேலைக்கு ரிசைன் சைன் பண்ணிட்டு அவன் வேலையை தொடங்குகிறான். பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள், கொரில்லா குரங்கோடு விளையாடுகிறார்கள். இவன் மரத்துக்கு மரம் தாவுகிறான், துள்ளுகிறான், சுரண்டுகிறான். பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசம் தெரியாமல் குரங்கென்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். அவங்க மிட்டாயை கொடுக்கிறாங்க, பழத்தை கொடுக்கிறாங்க, எல்லாத்தையும் வேண்டி சாப்பிடுகிறான். இப்படியாக அந்த நாள் பொழுது முழுவதும் கடந்து போகிறது. மாலை நேரம் வரும் பொழுது இவன் தாவி தாவி போகும் பொழுது காலை முழுவதும் தாவி களைத்தபடினாலே அந்த மாலை நேரத்தில் அது ஒரு திறந்த பூங்காவா இருந்தபடியால் சிங்கங்கள் இருக்கிற அந்த கூண்டுக்கு நேராய் அவன் போகும் பொழுது அவன் தவறி கீழே விழுந்து விட்டான்.
இப்பொழுது சிங்கங்களை பார்த்த இவன் பதறத் தொடங்கினான், கதறத் தொடங்கினான். இவன் தன்னுடைய தான் என்ன வேலை செய்கிறேன் என்பதை மறந்து கத்த ஆரம்பித்தான். என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோ, என்னை காப்பாற்றுங்கோ. அவன் கத்த தொடங்கினான். நல்ல காலத்துக்கு பிள்ளைகள் பார்வையாளர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். ஆனாலும் அவன் எதையும் பொருட்படுத்தாமல் உயிருக்கு பயந்து கத்த தொடங்கினான். அந்த நேரத்திலே சிங்கம் அவனுக்கு கிட்ட வந்து விட்டது. சிங்கம் கிட்ட வந்து அவனை விழுத்தி போட்டு அவன் காதுக்களை சொல்லிச்சுதான், டேய் சத்தம் போடாத, நானும் உன்னை போல உடுப்பு போட்ட ஆள்தான். எல்லாருமே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வீடுகளை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி பிள்ளைகள் வெளியான வேஷங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வேஷம் நிறைந்த வாழ்க்கை அல்ல, ஒரு உண்மையான சமாதானத்தின் வாழ்க்கையை எங்கள் வீடுகளில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நடிப்புகள், இந்த வேஷங்கள் ஒரு நாள் எங்களை என்ன செய்ய பண்ணுகிறது? ஐயோ எங்களை காப்பாத்துங்க, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது என்று எங்களை சத்தம் போட பண்ணுகிறது. தேவன் உன்னை ஒரு நடிப்பின் வாழ்க்கைக்கு அல்ல, நிரந்தரமான மெய்யான உலகம் கொடுக்காத சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் உன் வீட்டை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம் எங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே வீடு என்று சொல்லும் பொழுது கணவன் அல்லது அப்பா, மனைவி அல்லது தாய், பிள்ளைகள், இந்த மூன்றையும் குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவாராக. வீடு கட்டப்பட வேண்டும், வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீடு திருப்தியாக்கப்பட வேண்டும். ஆகவே அதற்கு முதலாவது வழி, இந்த வீட்டை கட்டுகிறது முதலாவது யார் என்றால் வேதம் சொல்லுகிறது. 127 சங்கீதம் முதலாவது வசனத்தை கூட எடுத்து வாசியுங்கள். 127 சங்கீதம் முதலாவது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வீடு கட்டுகிறாராம், ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறாராம், ஆண்டவர் குடும்ப ஜீவியங்களை கட்டி எழுப்புகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நான் அந்த வீட்டை கட்டாவிட்டால் யார் கட்டினாலும் அது பிரயோசனம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்கட குடும்ப ஜீவியத்தை, எங்கட குடும்ப வாழ்க்கையை முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாகிலும் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கவனிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கானா என்கிற ஊரிலே ஒரு கல்யாண வீடு நடந்தது. கடவுள் மனுஷனாய் வந்திருக்கிறார். மனுஷனாய் வந்து அவர் செய்ய போகிற முதலாவது அற்புதம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே அவர் இருக்கும் பொழுது அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைபட்டது. அந்த குறைவினாலே அந்த குடும்பத்திலே அவமானங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் ஒருவர் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வீட்டுக்கு இந்த பிரச்சனை வந்து விட்டது, இந்த வீட்டுக்கு இந்த கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை ரசமாய் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தின் சோதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை, ஒரு கல்யாண வீட்டின் குறையை நீக்க முடியும் என்றால் என்னுடைய வீட்டிலையும் உன்னுடைய வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு குறைவுகளையும் நீக்கி எங்களுடைய வீடுகளை வாழ பண்ண, எங்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்க, எங்களுடைய வீடுகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வீடுகளை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். இன்றைக்கு ஒரு புதுமையை செய்து உங்கள் குடும்பத்தின் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படியானால் என்ன செய்ய வேணும்? கர்த்தர்கிட்ட கேட்க வேணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேணும்.
வீட்டுல பிரச்சனையா, வீட்டுல குழப்பமா, வீடு ஒரே உருப்படாம இருக்குதா, சாத்திரக்காரன்ட்ட போகாதங்க. உடனே எடுத்து குறிப்புகள், கடைசி பிள்ளை என்ற குறிப்புகளை தூக்கி கொண்டு ஓடாதங்க. அல்லது ஏதோ விதானிட்ட போய் எனக்கு வேற காணி தாங்கன்னு கேட்காதங்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா என்னோட வீட்டை பாருங்க ராஜா, வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா, நான் வீட்டில் இருக்க முடியாம இருக்கிற ஆண்டவரே, அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுடைய வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. தண்ணீர் ரசமாய் மாறும், குறைவுகள் நிறைவாகும். எத்தனையோ பேர் சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். என்ன குடும்பமா சாக இருந்தோம், கடன் கட்ட முடியாமல் குடும்பமா நஞ்சு குடிக்க இருந்தோம், ஆண்டவர் எங்களை தேடி வந்து ரட்சித்து இன்றைக்கு எங்களை இப்படி வாழ பண்ணினார் என்று சொல்ல. ஏன் அந்த அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டார்? ஏன் ஆண்டவற்ற விருப்பம் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அவன் அரசனா இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29 வசனம் படிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 7:29. அல்லேலூயா. இப்போதும் உமது அடியானின் வீடு, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி கண்களை மூடி எனக்கு பின்னால் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்க, உங்களுடைய வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே. சவுண்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே. பொம்பளையாக்கள் அடியாவல் என்று சொல்லுங்க, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பதாக எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதியும். அவன் அரசன், அவன் ராஜா, அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் உமக்கு முன்பதாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, உங்களோட வீட்டுல குழப்பமா, உங்களோட வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்குதா, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சச்சரவுகள் வருகுதா, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரை தேடுங்கள். ஆமென். அவரை தேடும் பொழுது அவர் எங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்படியே ஐயோ வீடு இப்படி இருக்கு, வீடு உருப்படையில, வீடு அப்படியா இருக்கு இப்படியா இருக்கு துன்பப்படாதீங்க, ஆண்டவர் சமூகத்தை தேடுங்கள். ஆமென். ஏனென்றால் எங்களுடைய வீட்டின் அடையாளம் யாத்திராகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எங்களுடைய வீட்டுக்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறார் என்றால் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், யாத்திராகமம் 12:13 வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுக்கு பெண்ணுக்கு தான் அடுத்த பகுதியில் போக போறோம். யாத்திராம் 12. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டிலே என்னுடைய இரத்தம் அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய வீடு எது அடையாளம் என்று சொன்னால் என் இயேசுவின் சிந்தப்பட்ட இரத்தம். எந்த செய்வினைகளோ, எந்த சூனியங்களோ, எந்த மந்திர மாந்திரிகங்களோ எங்களுடைய வீடுகளை உடைக்க முடியாது. ஆமென். எங்களுடைய குடும்பங்களை சிதைக்க முடியாது. அல்லேலூயா. 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 அப்ப நீ என்ன செய்ய வேணும்? ஆண்டவரே என் வீட்டில் உம்முடைய இரத்தம் பாதுகாப்பா இருக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் வீட்டை காக்கட்டும். ஆமென். பொல்லாத மனுஷர்கள் குறுக்காக என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ராஜா. என்னுடைய பிள்ளைகள் திசைகட்டு போக கூடாது, என்னுடைய மனைவி திசைகட்டு போக கூடாது, என்னுடைய கணவன் திசைகட்டு போக கூடாது. என்னுடைய வீடு உம்முடைய இரத்தத்தினால் அடையாளமாக்கப்படட்டும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் எங்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்களுடைய வீடுகளை இரத்தத்தால அடையாளம் போட விரும்புகிறார். ஆனா நாங்க அதை புரியாம இருக்கிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்காம இருக்கிறோம்.
நாங்கள் அதை உணராம இருக்கிறோம். ஏசப்பாட விருப்பம் என்ன தெரியுமா? ஏசப்பாட பிள்ளைகளுடைய வீட்டில் அழுகுரல் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, சச்சரவுகள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த வாக்குவாதங்கள், சச்சரவுகள், சண்டைகள், கூக்குரல்களை கொடுக்க ஆவிகள் இருக்குது. அந்த ஆவிகள் வரும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வராதபடி தன்னுடைய இரத்தத்தினால் தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை பாதுகாத்து அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆண்டவற்ற வல்லமையால இந்த மல்லாவி போலீஸ் வந்து சொல்ல வேணும், இந்த சீயோன் சபை குடும்பங்கள் ஒழுங்காக இருக்கிறது. இந்த திருச்சபை குடும்பங்களை குறித்த வழக்குகள், வாதிகள் எதுவுமே இல்லை என்று ஒரு அந்நியன் அறிக்கையிடத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்கள் திருச்சபை நடத்துகிறபடியால், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறபடியால் நிறைய மாற்றங்கள். ஆமென் ஜீசஸ். அப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜீவ நதி என்னுடைய வீட்டிலே ஓட கர்த்தர் விரும்புகிறார். வீட்டை கர்த்தர் கட்டுகிறார். ஆமென். குடும்பங்களை கர்த்தர் கட்டுகிறார். கணவன் மனைவி உறவை கர்த்தர் கட்டுகிறார். பெற்றோர் பிள்ளைகளின் உறவை கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த உறவை உடைக்க பிசாசுகள் வரும் பொழுது இரத்தத்தால் கர்த்தர் அடையாளமிடுகிறார். ஆமென் ஜீசஸ். அற்புதத்தை செய்ய வேண்டிய இடத்துல அற்புதத்தை செய்து குடும்பத்தை கர்த்தர் காக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதத்தினால் என்னுடைய வீடு இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். 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 ஒரு கிழமை வேலை இல்ல, ஒரு மாசம் வேலை இல்ல, ஆனால் கர்த்தருடைய வீட்டில் அப்பத்தை குறைய விடவில்லை. நாங்க அற்புதம் ஒன்று நினைக்கிறோம், கோடி கணக்கில் கொட்டோம்னு சொல்லி இல்ல இல்ல. அற்புதத்தினால் கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களினால் குடும்பங்களை கட்டுகிறார். ஆமென். அதிசயங்களினால் எங்களை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுறீங்கன்னா அது தேவன் உங்களுடைய வீட்டில் செய்த அற்புதம். ஆமென். நம்பினா மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் வீட்டை கட்டுகிறார். ஆமென். தேவன் குடும்பங்களை கட்டுகிறார். ஆமென். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், அவர் கட்டாமல் யார் கட்டியும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் வீட்டை கட்டும் பொழுது என்னோடு சேர்ந்து நீயும் கட்ட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்கள், ஒரு மேசன் கல்லை கட்டும் பொழுது ஒரு முட்டாள் கல்லை தூக்கி கொடுக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மேசன் சீமெண்ட் வைக்கிறால் முட்டாள் சீமெண்ட் குழைச்சு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். அப்ப தேவன் வீடு கட்டும் பொழுது அந்த தேவனுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஏதோ தேவன் கட்டுவார், தேவன் கட்டுவார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், இயேசு பார்த்துக் கொள்வார், நாங்க சண்டை பிடிச்சு கொண்டுதான் இருப்போம், நாங்க நினைக்கிற செய்து கொண்டு இருப்போம், நான் அப்படித்தான் நடப்பேன். அப்படி என்ற வீடு கட்டப்படாது. கர்த்தர் வீடு கட்டும் பொழுது நீ அவரோட சேர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நானும் கூடவே வருகிறேனப்பா, நானும் உம்மோடு சேர்ந்து கொள்ளுகிறேனப்பா, எங்கட வீடு கட்டப்படட்டும் என்று நீ சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் சொல்லுகிறேன். 127 என்று சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று. இன்னொரு வசனம் சொல்லுது யார் வீட்டை கட்டுறது படிச்சவங்க. நீதிமொழிகள் 24:3. நீதிமொழிகள் 24:3 படித்து பாருங்கள். வீடு கட்டுகிற பொறுப்பு அங்கே ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 24:3. என்ன நேரம் போதும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு காணும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. கவனிங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அடுத்ததாக வீடு யார் கட்டுகிறானாம்? ஞானம். ஞானம் என்று சொன்னால் புத்தி அல்லது அறிவு. அப்ப ஆண்டவர் இந்த ஞானத்திடம், இந்த புத்தியினிடம், இந்த அறிவினிடம் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். வீட்டை கட்டு. அப்ப வீட்டில் ஞானம் உள்ளவன் யார், புத்தியுள்ளவன் யார், அறிவுள்ளவன் யார் என்றால் அதுக்கு வசனம் விளக்கம் தருகிறது. அதே நீதிமொழிகள் 14:1 மறுக்க படிங்க. நீதிமொழிகள் 14:1. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை
கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாசுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. புத்தியுள்ள பொம்பளை ஆண்டவர் வீட்டை கட்டும் பொழுது சேர்ந்து கட்டுகிறாள். புத்தி இல்லாத பொம்பளையோ ஆண்டவர் கட்டின வீட்டை தன் கையால் தும்மண்டு இடித்து போடுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வீடு கட்டுகிறது கர்த்தர். ஆமென். அந்த கட்டுகிற அதே வேலையை குடும்பத்தில் கர்த்தர் யார்கிட்ட முதல் கொடுக்கிறார்? பொம்பளைட்ட. இஸ்திரி என்றா வாலிப பிள்ளை இல்ல, திருமணம் பண்ணதாக்கள் அல்ல. இஸ்திரி என்றால் ஒரு மனைவி அல்லது ஒரு தாய். கவனிங்கள், என்ன வீட்டை கட்டுகிற பொறுப்பு ஒரு குடும்பத்தில் கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? ஒரு இஸ்திரியினிடமாக, ஒரு மனைவியினிடமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த இஸ்திரிட்ட இன்னொரு பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். ஒரு இஸ்திரி, ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருக்குள் இருக்கிற மகள் தன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கவும் முடியும், தன்னுடைய வீட்டை சபிக்கவும் முடியும். ஆகவே ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு தாய்களும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து எங்களுடைய வீடுகளை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு காலையில் என்னுடைய மனைவி எழுந்து சட்டி வாணியெல்லாம் தூக்கி எறிஞ்சு, ஆமேன்னு சொல்லுங்க, என்னில கோபத்தில் தியோவை போய், டேய் தியோ எழும்படா, என்னடா பிரண்டு கிடக்கிற, தியோவை சொல்லல, யாரை சொல்லப்படுது? இனி எல்லா உதாரணமும் நானும் மனுஷன், யாரையும் சொல்ல மாட்டேன். கோய்கா ஏண்டா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அந்த வீடு எப்படி இருக்கும்? அதே நேரம் யோசிச்சு பாருங்க, நான் வெள்ளன் எழும்பி சண்டை போடுறேன், ஆனால் அந்த வீடை சமாதானமா மாற்ற என்ற மனுஷியால முடியும். ஆமென். ஆனா என்ற மனுஷி சண்டை போட்டா அந்த வீட்டை சமாதானமாக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், புத்தி உள்ளவள் தன் வாழ்க்கையை அனுபவிக்கிறாள். ஆமென். புத்தி உள்ளவள் தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஸ்திரீகள், அநேக பெண்கள் தங்களுடைய கோபங்களினால, தங்களுடைய பிடிவாதங்களினால, தங்களுடைய தேவையற்ற சுபாவங்களினால தங்களுடைய வீடுகளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி இல்ல, ஆறுதல் இல்ல, சமாதானம் இல்ல, வீடு உடைகிறது. ஏன்? ஸ்திரீகள் அதை யோசிப்பது இல்லை. எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிறது, எதற்கெடுத்தாலும் அடிபடுறது, எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளை சொல்லுகிறது. இது அல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு ஸ்திரியானவளும் வீட்டில் ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டையை மறைத்து, எங்க கல்லு வைக்க வேணுமோ அங்க கல்லு வச்சு, எங்க சீமெந்து பூச வேணுமோ அங்க சீமெந்து பூசி, எங்க பெயிண்ட் அடிக்க வேணுமோ அங்க பெயிண்ட் அடிச்சு தன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற சக்தியை ஒவ்வொரு ஸ்திரிகளிடத்திலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பரை மட்டும் கையை தட்டி நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பொம்பளைகளை போல அல்ல, பைபிளை அறிந்த ஒவ்வொரு பொம்பளைகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வீட்டை கட்டி எழுப்பவர். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ஸ்திரீகளும் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளை கட்டினீர்களா? உங்களுடைய வீட்டுகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, அநேக பிள்ளைகள் தங்களுடைய தாய்மார் மாதிரியே இருக்கிறார்களாம். அநேக பிள்ளைகள் தங்களுடைய தாய் மாதிரியே இருக்கிறாங்க சொல்றாங்க. தகப்பன் என்கிற ஸ்தானத்தை விட தாயினுடைய சுபாவங்கள், தாயினுடைய நடவடிக்கைகளை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு சகோதரிக்கு பிள்ளை 21வது வயது ஹீபத்துக்கு ஜபிக்க சென்றிருந்த பொழுது, யாரு ஜபிக்க வேணாலும் கேட்காங்க. சென்றிருந்த பொழுது ஒரு ஜெபம் செய்யப்பட்டது. ஆண்டவரே என்று சொன்ன அந்த மகள்
சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமானவள். ஜபிக்க சென்ற ஆளும் நல்ல ஜபித்துக்குரிய ஆள். ஜபித்தார். ஆண்டவரே, இந்த மகள் தன்னுடைய தாயை போல ஆசீர்வாதமாக இருக்க வேணும். உடனே என்ன தெரியுமா, இந்த தாய் ஓடி வந்து பாஸ்டர் கையை பிடிச்சிட்டேன். பாஸ்டர் ஆமேன்னு சொல்லிடாதங்க, ஜபத்தை மாற்றுங்க. தாயை போல என்ன போல என்று சொல்லாதங்க. இந்த கடந்த கால வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. என்ன போல என்ற பிள்ளை ஆசீர்வதிக்காதங்க, அது ஆண்டவரை போல இருக்க வேணும். ஆமென் ஜீசஸ். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பங்களோடு இருக்காததுக்கு காரணம் என்ன? பிள்ளைகள் இன்றைக்கு முற்கோபிகளாக, பிள்ளைகள் சமைக்க தெரியாதவர்களாக, பிள்ளைகள் புறம் கூறுவர்களாக, வீடு வீடா திரிகிற காரணம் என்ன தெரியுமா? அதுல முக்கிய பங்கு ஒவ்வொரு தாய்மார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக உன்ற வீட்டை நீ கட்டி எழுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் சண்டைகளை, எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளை, புருஷன் விட்டு பிரச்சனையை உண்ட அம்மா வீட்டிலேயோ, புருஷன் விட்டு பிரச்சனையை சக விசுவாசத்திலேயோ சொல்லும்படியாக அல்ல. எந்த இடத்துல மூட வேண்டுமோ அந்த இடத்துல மூடி, எந்த இடத்துல மன்னிக்க வேண்டுமோ அந்த இடத்துல மன்னித்து, அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சமாக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட வார்த்தை, ஒரு நல்ல ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது. 2 கொரிந்தியர் படிச்சு கொள்ளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அதில் 1லிருந்து படிங்க. அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே போதனையின்றி மனைவிகளின் நடக்கையின் மூலம் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்து நீ உன்ற குடும்பத்தை கட்டும் பொழுது உன்ற புருஷன் ரட்சிக்கப்படாதவனாய் வசனத்தை விசுவாசியாதவனாய் இருந்தாலும் உன்ற நடவடிக்கையினால் அவன் ரட்சிக்கப்படுவான். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். கண்ட பாட்டுக்கு நீ ஊர் மேய்ஞ்சு கொண்டு, கண்ட பாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டை கடை கொண்டு, நீ உன் அலுவல்களை சுத்தி பார்த்தால் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டான். நீ நல்லபடி நடந்தால் உன் குடும்பமே பரலோகம் போகும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பமே பரலோகம் போகும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணானவள், ஒரு தாயானவள், ஒரு மனைவியானவள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பமே பரலோகத்தின் குடும்பமாய். அடிக்கடி நானும் சொல்லுகிறது, எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவார்கள், 10க்கு மேல உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவர். 10 பேருக்கு மேல உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஸ்மித் விக்கில்பர்ட்ஸ், அவர்கிட்ட பேர் என்னது? ஸ்மித் விக்கில்பர்ட்ஸ். யாரா பிள்ளைகள் பிறந்தா அந்த பேர் வையுங்க. அவர் அதுக்கு முன்னுக்கு பைப் லைனிங் வேலை செய்கிறவர். அவர் ஊழியக்காரனா வந்து ஆக்களை உயிரோடு எழுப்புறான். அவற்ற ஊழியம். அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, அவர்கிட்ட மனுஷி சேர்ச்சுக்கு போறவா, அவர் சேர்ச்சுக்கு போறேல வெளிநாட்டில். அவர் குடிகாரன். அவர் சில வேளை நல்ல குணம் வந்தால் போக விடுவார், கெட்ட குணம் வந்தால் போக விட மாட்டார். ஒரு நாள் சேர்ச்சில் விழிப்பிரவு பொம்பளை கேட்டால், அப்பா 12-2 மணி மட்டும் விழிப்பிரவு ஜபிச்சுட்டு நான் பார், என்ன விடுறீங்களா? சரி போண்டுட்டார். போண்டு அவள் போன பிறகு கோபம் வந்து இரவு ஜபத்துக்கு நான் இருக்க போராளன்ற கதவை போட்டிட்டார். கதவை போட்டிட்டு சீமா நல்லா நிறுத்துறேன். அம்மா 2 மணிக்கு வந்து பார்த்தா கதவை பூட்டப்பட்டிருக்கு. சரியான பனி. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சில்வரில் தண்ணி ஊற்றுனா கீழே பனி கட்டியாக தான் போகும். அப்படிப்பட்ட பனியாம். அந்த குளிரில் அவர் அந்த படியிலேயே படுத்திருந்தார். பைபிளுக்கு மேலே தலையை வச்சு நித்தில கொண்டுட்டார் அசதியா. இவனுக்கு விடிஞ்சோன்னா மண்டி அடிச்சிடாடே, கோபத்தில் இப்படி பனிக்கில் விட்டுட்டேன்னு சொல்லி கதவை திறந்தான். கதவை திறந்தால் மனுஷி அப்படியே நித்திர அரண்டு எழும்பிட்டு, வெள்ளக்காரங்கள் உங்களுக்கு தெரியும், உடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் வடகாட்டுக்கார தெரியும், நாய் என்று சொல்லுவோம். எழுப்பினோடனே டே நாயை எழுவோம். அவங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க. உடனே இந்த பொம்பளை மனுஷி தன்னை புருஷனை பார்த்து குட் மார்னிங் டியர், டியர் என்ற அன்பு, காலை வணக்கம் அன்பு,
பொறுங்க கோப்பி ஊற்றி கொண்டு வரேன்னு எங்கே போனாலாம்? குசினிக்குள்ள போனாலாம். அந்த காட்சி, அவள் செய்த அந்த காரியம் அந்த மனுஷனுடைய மனசை மாற்றினது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு வந்தான், ரட்சிக்கப்பட்டான், செத்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையான ஊழியனாய் மாறினான். ஆமென். இன்னைக்கு அநேக ஸ்திரீகளால் நிறைய பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் சொல்லுவோம், அவரை திருத்தலாது, அது கடவுள் வந்தாலும் திருத்தல, அப்படின்னா திருத்தலாது. ஆண்டவர் உன்னட்டு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் கொண்டு போக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்ட சந்தேகங்கள், கனவுகள் நினைக்க கூடாது. பொம்பளைகள் மிக மிக முக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென். புத்தி இல்லாதவள் தன் கையால் அதை இடிக்கிறாள். தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் உன்னுடைய கணவன் ஒரு பொம்பளை கள்ளனா இருந்தாலும், உன்னுடைய கணவன் ஒரு உதவாதவனாக இருந்தாலும், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். கையை தட்டு ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை. நீ முழங்கால் படியிட்டு என்ற இயேசுவே என்ற புருஷனை மாற்றும் என்று உபவாசத்தோட கண்ணீரோட தேடினால் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்து இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கணவன் இரண்டாவது கல்யாணம் கட்டும்படியாக வெளிநாட்டில் இருந்து ஒரு போட்டோவையும் பொம்பளைய போட்டோவையும் கடிதத்தை தன்னுடைய மனைவிக்கு அனுப்பினான். மனைவி அந்த கடிதத்தை பெற்றவுடனே உடனே ஒரு முறைப்பாடுகள் வாக்குவாதத்துக்கு போகவில்லை. மனவேதனையோட கண்ணீரோட தன்னுடைய வீட்டுக்குள்ள போய் அழுது ஜெபிச்சாளாம். ஆண்டவரே, நான் அவரை என் கணவனாகத்தான் அனுப்பினேன், வரும் பொழுதும் என் கணவனாகத்தான் வர வேண்டும், நீர்தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், நீர்தான் எனக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தாளாம். அந்த மகனுடைய அசுத்த எண்ணத்தை கர்த்தர் மாற்றி ஒரு சாட்சியுள்ள கணவனாய் மறுபடியும் ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அதை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போய் சொல்லி தெரியாதுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் குடும்பத்தில் குழப்பங்களை உண்டு பண்ணாதேங்க. முதலாவது உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நேரம் போதாம இருக்கிறவனுக்கு சீக்கிரம் அப்புறம் நீதிமொழிகள் 31 ஒரு நல்ல வசனங்கள் இருக்கு, ஸ்திரீகளுக்கான வசனங்கள். நீதிமொழிகள் 31:10 வாசிங்கள். நீதிமொழி 31:10. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவளுடைய இலை பொறுப்பொரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாரை கண்டுபிடிக்கணுமா? குணசாலியான ஸ்திரியை. குணம் கல்யாணம் கட்ட மட்டும் இருக்கும், கட்டின பிறகு குணங்கள் மாறுது. ஆனா கர்த்தர் சொல்றார், குணம் மாறாத நல்ல பொம்பளையை கண்டுபிடிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். வடிவானவள் அல்ல, பண செல்வாக்குடையவள் அல்ல, அண்ணன் தம்பி அங்கே செல்வாக்குடையவள் அல்ல, நல்ல குணமான பொம்பளை கிடைப்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்ற? அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளை பார்க்க வேணாம், என்ன கவனிங்க, வீட்டுல போய் படிங்க பைபிளை. அல்லேலூயா. புருஷனுடைய இருதயம் என்ன செய்ய வேணும்? மனைவிய நம்ப வேணும், அப்படி நடக்க வேணும். என்ற மனுஷி அவளை பற்றி எனக்கு தெரியும் என்று கணவன் சொல்றதுக்கு ஏற்ற வண்ணமாய் ஸ்திரீகள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது புருஷனுடைய சம்பத் என்றால் புருஷனுடைய வருமானம் குறையாது. ஹல்லேலூயா. ஐயா கோயிப்பே ஐயா நித்திர ஓடுறியா கேட்குறியா? ஒரு நாளைக்கு 2000 ரூபா உழைக்கிற 2 வச்சுக்கணும். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் 2000 ரூபா உழைக்கிறார். இப்போ நிரோசி வந்து உதவாத மனுஷியாக இருந்தா, சாப்பாடு கொடுக்காத மனுஷியாக இருந்தா, சமைக்காத மனுஷியாக இருந்தா, நீங்கள் என்ன செய்வீங்க? பசிக்கு கடையில் போய் சாப்பிடுங்க. 1000 ரூபா என்ன செய்யணும் செலவு. ஆனால் மனைவி நல்ல சாப்பாடு சமைச்சா காசு கடையில் செலவழிப்பீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்.
மனைவி சரியா இருந்தால் வருமானம் குறையாது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்திரியானவள், தாயானவள் தன்னுடைய வீட்டை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டி எழுப்பினால் வீணாக வருமானம் போகாது. ஆமென். அடுத்த வசனம் என்ன சொல்ற? அடுத்த வசனம், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தன் கணவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. கணவனுக்கு தீமையானவளாக அல்ல, நன்மையான காரியங்களை செய்கிற ஸ்திரீகள் தான் வீட்டை கட்டுகிறார்கள். ஆமென். இது என்ன? கள்ள புருஷனோட சேர்ந்து புருஷன் மேல குத்தி கொள்ற காலம் தான் இந்த காலம். இந்த காலத்திலையும் ஆண்டவற்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும்படிதான் கர்த்தர் பைபிள் வசனத்தை வச்சிருக்கிறார். அதை பிரசங்கிக்கத்தக்க தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரியாக இருக்கிறோம், சரியானதை பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிள்ளையாக இருந்தவங்களால பிரசங்கிக்க இயலாது. சரியாக இருக்கிறபடியால் சரியான வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆமென். கேட்கிறவன் கேட்க கடவான். அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷனுக்கு தீமை செய்யக்கூடாது. புருஷனை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. புருஷன் பிரச்சனையை யாருக்கும் சொல்லக்கூடாது. புருஷனுக்கு நன்மை செய்கிற ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புகிறார். ஹalleluya. அதுவும் விசேஷமாக ஆண்டவரை அறிந்த கணவன்மாரை உடைய மனைவிமார் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அறியாதவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் அறியாத கணவன்மார் வீட்டில் பிரச்சனை என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. வீட்டில் பிரச்சனை குடிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சவங்க என்ன செய்யலாது? என் மனசு பிரச்சனைன்றது நான் கண்ணு குடிக்கலாமா? கதை சரி, எல்லாம் கந்தலா போயிடும். எங்க போறது? ஆறா ரெண்டு விசுவாசிக்கு போய் சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா, தேனுக்கு ஒரே போட்டு போட்டு கட்டி வச்சு அடிக்கிறாள். சொல்லலுமா? உங்க ரெண்டு பேருக்கு சொல்றதை விட நான் பேப்பர்லயே போட்டுடலாம். அப்ப தேனுங்க ஜோதிச்சு பாருங்க, நான் என்னதான் செய்வேன்? அம்மா எங்க அடிக்கிற தேனு? பாவம் அல்ல, நான் பாவம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட கணவன்மாரை உடைய மனைவிமார் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்களை சினப்படுத்த கூடாது, அவங்களுடைய காரியங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. எந்த நேரமும் அதான் ஒன்று வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு மனுஷனால எந்த நேரமும் ஈயண்டோண்டு இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அவனுக்கு எது வருத்தம், மண்டை தட்டிட்டு அர்த்தம். எவ்வளவு யோசனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள். இந்த பொம்பளைகளுக்கு ஒரு குணம் இருக்குது, புருஷன் எப்பவும் ஈயாண்டு ஒன்று இருக்க வேணும். அதை எதிர்பார்க்காதீங்க. ஞானம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக. அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். என்ன புத்தியுள்ள ஸ்திரீ அருமத்துறைன்னு என்ன செய்யறாளா? தன் கையினால என்னத்தோட வேலை செய்யறாளா? உற்சாகம். ஒரு பொம்பளைண்டா ஒரு வீட்டை கட்டி எழுப்பணும்டா, பெரிய அண்ணன் அக்கா என்ன செய்யணும்? உற்சாகமா வேலை செய்யும். இது பெரிய அண்ணன் என்ன செய்ய வேண்டி கிடக்கு? சில பல 7 அடிப்பாடுங்க ஸ்திரீகளுக்கு, சில வழிபாடுகள், சில பலவீனங்கள் இருக்குது, 7 அடிப்பாடுங்க. ஆனா சில பொம்பளையில பாத்தீங்களா எந்த நேரமும் படுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படுப்பார்கள். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீதிமானுக்கு நித்திரை இன்பமா இருக்கும். உற்சாகம் இருக்க வேணும். வெள்ளன எழும்பவன் அடுத்த வசனம் சொல்ல நேரம் இல்ல, இருட்டோடு எழும்புகிறாளாம். எப்ப எழும்புகிறாள்? இருட்டோடு. அதிகாலையில் எழுந்து பல்ல துலக்கி முகம் கழுவி தன்னுடைய தலையை இழுத்து ஜெபம் பண்ணி பைபிள் படித்து சட்டிபான கழுவி வீட்டு முத்தம் கூட்டி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விடுகிற அம்மாமாரை மனைவிமாரை பெற்றவர்கள் சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தின்படி தன் வீட்டை கட்டுகிற ஸ்திரியானவள் சோம்பலின் அப்பத்தை சாப்பிடாமல் தன் வீட்டாருக்கு மாத்திரமல்ல தன் வீட்டு வேலைக்காரருக்கும் படி அளக்கிறாள். அப்படிப்பட்ட ஸ்திரியை பெற்றவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனைவிமார், தாய்மார் இந்த சபையில இருக்கும் வரைக்கும் இந்த சபை விழுந்து போகாது. அல்லேலூயா. காலையில எழுந்து ஜெபம் பண்ணி வீட்டு காரியங்களை பார்க்கிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியல, வாலிப பிள்ளைகளுக்கு வேலை தெரியல. காரணம் அம்மாவுக்கு தெரியாது. ஒரு ரசம் வைக்க தெரியுமா? ரசம் வச்சா கூழ் மாதிரி கிடக்கு, கூழ் வச்சா ரசம் மாதிரி கிடக்கு.
இருங்களேனப்பா. புத்தியுள்ள புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எழுந்து நிற்போம். இரண்டாவது காரியத்துக்கு போவதற்கு முன்பதாக எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரமும் சண்டைகள் பிடிக்காமல், சச்சரவுகள் கொள்ளாமல், தேவையற்ற வாக்குவாதங்கள் விவாதங்களை குடும்பங்களுக்கு கொண்டு வராமல், ஸ்திரியானவள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு பெண்களும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வீட்டை நான் இடிக்க கூடாதப்பா, கட்ட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்கள் ஒவ்வொருவரும் பெண்கள் பக்கமாய் கையை நீட்டி, ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரிகளாக இந்த சபையின் ஸ்திரிகளை மாற்றுங்க சொல்லி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து கண்ணை திறக்காத, கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. யாரும் கண்ணை திறக்க வேணாம், கண்ணை மூடுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரிகளாக எங்களுடைய ஸ்திரிகளை மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது, பாஸ்டர் எங்களுக்கு இது தேவையான வார்த்தையை நீங்க பேசுறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லுங்க. இத கேட்டுட்டு இப்படியே விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. வீடு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், வீடு பரலோகமா இருக்க வேண்டும், வீடு இரத்தத்தால் காக்கப்பட வேண்டும், வீடு கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு ஸ்திரீகளும் அதற்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அதிகாலையில் எழும்ப வேண்டும், இருட்டோடு எழும்ப வேண்டும், வீட்டு தூசிகளை தட்ட வேண்டும், வீடுகளை பெருக்க வேண்டும், மொழுக வேண்டும், வீடு கூட்ட வேண்டும், ஒரு பூஞ்செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டும். காலையில விசேஷமாய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஊத்த உடுப்போடு பிள்ளைகளை அனுப்ப கூடாது, நல்ல உடுப்பு போட வேண்டும். மூக்குக்குள்ள அவங்களுக்கு கை நீங்கள் இது துணி விட்டு மூக்கு துடைக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களோட காது துடைக்க வேணும், அவங்களோட தலையில நீங்க எண்ணெய் வைக்க வேணும். பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் ஊத்த உடுப்பு போடக்கூடாது, பிஞ்ச ஷார்ட்ஸ் போடக்கூடாது, அதை தைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை தைக்க வேணும். அல்லேலூயா. ஒரு நூல் ஒரு நேரம் இல்லை என்று சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு சக்தியை கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டுல சமைக்கிற ஆளை பாருங்க. நீங்க வீட்டுல சமைக்கல அரிசி இல்லையா, சோம் பண்ணி கர்த்தரை நோக்கி பாருங்க, சுடுதண்ணியை வையுங்க, உலைய மூடுங்க. நீங்க வளமையா சமைக்கிற ஆளா இருந்தால் அரிசி வரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா அன்றைக்கு நான் சமைக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டில் ஒன்றும் இல்லையாப்பா, உம்முடைய விசுவாசத்தோட கறிச்சட்டியை வைக்கிறேன்னுட்டு அடுப்பை மூட்டுங்க. மூட்டிட்டு விசுவாசத்துக்கு அடையாளமா சட்டியை மூடிடுங்க. ஆமென் சொல்லுங்க. 10 நிமிஷம் திறவுங்க. ஆமென் சொல்லுங்க. கறி இருக்கும், கறி இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார், திராட்சை ரசம் கொடுக்கிறார், தாகம் தீர்க்கிறார், உணவு கொடுக்கிறார். நீதிமானை பசியினால் வருந்த விடமாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. நீதிமான பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போக விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு நீதிமான் என்றால் உன் பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கு கர்த்தர் போக விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் ஒவ்வொரு வீட்டையும் அப்பா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வீடு கட்டப்பட வேண்டும். ஆமென். அது யாரால கட்டப்படுகிறது? கர்த்தரால் கட்டப்படுகிறது. இரண்டாவது புத்தியாகிய ஞானமாகிய ஸ்திரீயினால் கட்டப்படுகிறது. மூன்றாவது மிக சுருக்கமாக அமர்ந்திருந்து பார்ப்போம். கட்டப்பட்ட அந்த வீட்டை நிலை நிறுத்துகிறது யார் என்பதை நீதிமொழிகள் 24:3 மறுபடி வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:3. நான் சரியாக 12:10 முடிப்பேன். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். ஞானத்தினாலே கட்டப்பட்ட வீடு எண்ணத்தினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது, நிலை நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படுகிறது. ஞானம் புத்தி என்பது ஸ்திரியை குறிக்கிறது. விவேகம் என்பது எதை குறிக்கிறது? 1 பேதுரு 3:7 படியுங்கள். விவேகம் என்றால் என்ன என்று 1 பேதுரு 3:7 படியுங்க.
அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடி, உங்கள் வேலைகளுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, நீங்கள் விவேகத்துடனே அவளுடனே வாழுங்கள். கவனி, ஒவ்வொரு ஆண்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வீட்டை கட்டுகிறேன், உன்னுடைய மனைவி அதை சேர்ந்து செய்கிறாள், நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கட்டப்பட்ட வீடை நிலைநிறுத்தும்படி விவேகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். கையெழுத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதை சொல்லும்போது கர்த்தர் சொல்றார், பெண்ணானவள் மனைவியானவள் என்ன பாண்டம்? பலவீன பாண்டம். அவள் நல்லவள், மனைவி நல்லவள். ஆனால் ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் என்னது? திடீரென்று குழம்பிடுவான். ஆமென் சொல்லுங்க. திடீரென்று காரணம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்வான். அதை நீ புரிஞ்சு கொண்டு என்னத்தோட வாழ வேண்டும்? விவேகம். இப்ப பாருங்க, வெள்ளன இளம்பைக்களை வேலையெல்லாம் நடக்குது, தேனுகான்ற மூஞ்ச மட்டும் நீண்டு கிடக்குது. நான் என்ன கேட்கிறேன்? என்ன மூஞ்ச நீண்டு கிடக்கு? அது ஒன்றுமில்லை. புறகும் இருக்க மனமில்லை. மத்தியானம் சாப்பிட்ற நேரமும் அது கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகுது. ஆனால் நான் என்ன இழுக்கிறேன்? என்ன வெள்ளனை கொஞ்சம் நீண்டது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, தீனை கொஞ்சம் சமாளிக்குது. இப்போ இரவெல்லாம் திண்டுட்டு படுக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னத்துக்கடி வெள்ளனை ஒன்ற மூஞ்ச நீண்டு இருந்தது? தொடங்குதா? அல்லேலூயா. நீண்டாத்தான் உனக்கு என்ன? ஆமென் சொல்லுங்க. நீண்டாத்தான். அப்ப இவர் சொல்லுவார், நீள்றத நான் கேட்காமல் எவன் கேட்க வேணும்? அவ சொல்லுவா, இப்ப எவனை நான் பார்த்த? நான் கடைசியா பாசராளையும் தீக்க இல்லாமல். ஆமென் சொல்லுங்க. முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் விவேகம் வேணும். அருமத்துறை என்ன தர்மராசன் என்ன வேணும்? விவேகம் வேணும். ஸ்திரிகளோடு ஒரு குடும்பத்தோடு ஒரு பிள்ளையோடு வாழும் பொழுது எந்த நேரமும் சீறி சினந்து கொண்டு, எந்த நேரம் அது இது என்று ஒன்று இருக்காமல், முடிந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்த வீட்டை சமாதானத்தோடு கொண்டு போக ஒவ்வொரு புருஷனும் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது வேலைக்கு போறதா தெரியாது, சம்பளம் எடுக்கிறதா தெரியாது, உடுப்பு துவைக்கிறதா தெரியாது, தின்றதா தெரியும், நித்திர கொள்றதா தெரியும், கனவு காண்றதா தெரியும், கனவு கண்டுட்டு பேசுறதா தெரியும். வெளிநாட்டில் பாருங்க, 2 வேலை 3 வேலை செய்கிறாங்க. எத்தனை வேலை? 2 அல்லது 3 வேலை. வடகாட்டில் பாருங்க, வடகாடண்டா உங்களை எல்லாரும் சேர்த்து சொல்றேன், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நேரத்துக்கு நேரம் என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும். இது ஒன்றும் எங்களுடைய வீடுகள் ஒன்றும் நீங்க நினைக்காதீங்க. இது பிசாசினுடைய ஸ்தலம் அல்ல, ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் நம்முடைய வீடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை புரிஞ்சு நடவுங்க. ஒரு நாள் சண்டை வந்துட்டுதா, ஒரு நாள் பிரச்சனை வந்துட்டுதா, மன்னிப்பு கேட்க வேணுமென்றால் மன்னிப்பு கேட்டு, ஒப்புரவாக வேணுமென்றால் ஒப்புரவாகி, குடும்பத்தை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கட்டி எழுப்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஸ்திரீகள் என்று வரும் பொழுது அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது, சில வியாதிகள் இருக்கிறது, சில துன்பங்கள் இருக்கிறது. அந்த நேரங்களிலே அவங்க சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள். அதை ஒவ்வொரு புருஷர்மாரும் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். சில மனைவிமாருக்கு சிலரோட கதைக்கிறது பிடிக்காது, சில மனைவிமாருக்கு சில உடுப்பு போடுறது பிடிக்காது, சில மனைவிமாருக்கு சில காரியம் செய்யறது பிடிக்காது. அது தெரிஞ்சால் அதற்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள எதை விரும்புறாங்களோ அதை நீ செய்ய வேண்டும். ஆமென். அப்பா இன்னைக்கு 6 மணிக்கு வாங்க. என்ன 6 மணிக்கு வாங்க கேட்டு அம்மாவும் கேட்கிறா, பிள்ளையும் கேட்குது, வா. அப்பா அன்றைக்கு லீவு, வாங்க கிரிக்கெட் விளையாட. இருந்துட்டு பிள்ளை கேட்குது, விளையாடு.
மனுஷுக்கு ரெண்டுக்கு லீவு வாங்க, நான் கூட்டுறேன், நீங்களும் கொஞ்சம் கூட்டி தாங்க, கூட்டுங்க. மனுஷன் சொல்கிறாங்க இன்றைக்கு லீவு, நீங்கள் உங்களோட ஒரு வீட்டுக்கும் போகாதீங்க, என்னுடைய இருங்க. அதே மனுஷன் சொல்கிறேன் இன்றைக்கு லீவு வாங்க, 2 பேரும் தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம், போகாதீங்க. எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எதுக்கு செவி சாய்க்க வேண்டும், எதுக்கு செவி சாய்க்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையும் ஐக்கியமுமாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது என்ன நடக்குது இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறோம், எவ்வளவு புருஷன்மார் வேலை செய்யறாங்க. வேலை செய்து பணத்தை எங்க கொண்டு வரோம், எங்க கொடுக்கிறோம், காசுக்கு கணக்கு காட்டுறோமா மனைவிக்கு. எவ்வளவு சம்பளம் வந்தது, இன்றைக்கு 2000 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய் உழைச்சேன்னு வரும் பொழுது 200 ரூபாய்க்கு நான் ஏதோ வேண்டி சாப்பிட்டேன், எவ்வளவு காசு சொல்ல வேணும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேணும், ஐக்கியம் இருக்க வேணும். அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அதை விட்டுட்டு இங்க வந்து எவ்வளவு துதிச்சு அந்நிய பாஷையை பெற்று அபிஷேகத்தை பெற்றாலும் வீட்டில் சமாதானம், வீட்டில் நிம்மதி இல்லாட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட போவதில்லை, நாங்களும் ரட்சிக்கப்பட போவதில்லை. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். ஆமென். மனைவியை பேசக்கூடாது, மனைவியை திட்டக்கூடாது, மனைவியை சினக்கக்கூடாது, பிள்ளைகளை சனியனை மூதேசி என்று பேசக்கூடாது, ஆட்களுக்குள்ள அடிக்கக்கூடாது. ஆட்களுக்குள்ள அடிக்கணும், ஆட்களுக்குள்ள தண்டிக்கணும். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை விவேகமாய் நடத்தும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கையை தட்டி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், ஸ்திரியானவள் அதற்கு ஒத்துழைப்பு செய்கிறாள். கட்டப்பட்ட வீட்டை கணவனானவன் நிலைநிறுத்துகிறான். நிலைநிறுத்தப்பட்ட வீட்டை நன்மைகளால், ஆசீர்வாதங்களால், சந்தோஷங்களால் நிரப்புகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கின்றால் அது நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம் படிச்சோம். 4வது வசனத்தை படித்து நாங்கள் ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். இனி ஒரு வசனமும் வாசிக்க போவதில்லை. நீதிமொழிகள் 24:4. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஆமென். அறிவினாலே அறைகள், அந்த கட்டப்பட்ட வீட்டின் அறைகள் அறிவினாலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த அறிவு எதை குறிக்கிறது? எபேசியரில் சொல்லப்படுகிறது, பிள்ளைகளை குறிக்கிறது. ஆகவே முதலாவது ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். என்ன கவனிங்க. இரண்டாவது அந்த வீட்டிற்கு மூல காரணம் தாய். மூன்றாவது அந்த வீட்டை சரியாக நிர்வகிக்கிறவன், நிலைநிறுத்துகிறவன் தகப்பன். நான்காவது அந்த வீட்டின் பொருள்கள், கபர்ட், அந்த வீட்டின் கட்டில், அந்த வீட்டின் தளவாடங்களை போல சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் பிள்ளைகள். ஆமென். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு சோபா செட் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி. அத போல எங்க வீட்டுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள். ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது, ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்றவன் மகிழ்ச்சி அடைவான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு இயேசுப்பாண்ட பிள்ளைகளும் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், குழந்தை பிள்ளையா இருக்கலாம், திருமணம் பண்ணும் வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துக்கிற அம்மா அப்பாவுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? 5 வயசு, 6 வயசு, 8 வயசு, அதுக்கு பிறகு தாங்க நினைச்சது, தாங்க எதை விரும்புறோம் அதை செய்யறாங்க. அதை கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபசன் ஆமென் சொல்லுங்க. ஜெபசன் ஆமென் சொல்லுங்க. ஜாசன் மடியா கையெழுத்தி ஆமென் சொல்லு. ஆமென். நீ எப்பயாவது அம்மா உன்னை போய் படத்தில் பண்ண நினைச்சு பார்த்தியா? எப்பயா நினைச்சு பார்த்துக்கியா? நினைச்சு பார்க்க மாட்டேன், இப்போ நினைக்க மாட்டேன். நீ அப்பாவாகி உனக்கு பிள்ளை வரும்பொழுது அம்மாவை நினைப்ப இல்லையா? ஜாசனுக்கு எத்தனை வயசு அப்பா சாகல? 6 வயசு. ஜோச்சபார் ஜாதுசன் இந்த 6 வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகளை சுமந்து உன்னை உன் தாய் வளர்த்திருப்பாள். அல்லேலூயா சொல்ல. எத்தனை உன்னுடைய கக்காள் இருப்பாள். ஆமே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் கக்கா இருந்தால் கூட வந்து சந்தோஷமா சொல்லும், நிறைய கக்கா இருந்திருக்குது, அடி போடியாண்டு. ஏண்டா அது சந்தோஷம். நிறைய கக்கா வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய சாப்பாடு போயிருக்கு. அப்படி சந்தோஷப்பட்டு வளர்த்த பிள்ளைகள்
அப்படி வாய கட்டி வைத்த கட்டி கர்த்தருக்குள்ள உங்களை வளர்த்து எடுக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லு. ஆமென். வல்ல நீ நினைக்கிறியா அம்மா உனக்கு தீங்கு செய்வான்? ஆமென் சொல்லு. நீ ஒரு பிள்ளைய விரும்புற, அம்மா சொல்ற இது வேணாமடா, நீ என்ன செய்வ? என்ன செய்வ? அம்மா அம்மா முடியாதுன்னா முடியாதுதான். என்ன தெரிய வேண்டும்? என்னுடைய அம்மா என்ன சின்னனில இருந்து ரத்தத்தை கொடுத்து என்ன வளர்த்த தாய் எனக்கு தீங்கு செய்யவே மாட்டாள். அல்லேலூயா. தன் தகப்பனை தன் தாயை கண்ணீர் விட வைக்கிறவன், தகப்பன் தாயின் வேதனைக்கு காரணமாய் இருக்கிறவனுடைய தீபங்கள் அணைந்து போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தகப்பன தாய தூசிக்குடைய கண்களை காகங்கள் கொத்தும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்லை கேட்பதில்லை. தாய் தகப்பனுக்கும் சொல்றதுக்கு பயம். அம்மா நீ போனுகளை மினக்கடாத, அம்மா நீ அவனோட மினக்கட, தாய் தகப்பனுக்கு சொல்ல பயம். ஏனென்றால் பிள்ளைகள் கேட்காது. ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒலிவ மர கன்றுகளை போல வளர வேண்டும். தேனுசா தேனுசா ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெழுத்தி ஆமென். கல்யாணம் பார்த்தாச்சு. ஆமென். ஆனால் எப்ப பரிசுத்த சமூகத்தில் ஊழியக்காரருக்கு முன்னால தகப்பனும் தாயும் கைபிடிச்சு கொடுக்கும் வரைக்கும் உன் வீட்டுக்கு நீ ஒரு ஒளிவ மர கன்றை போல இருக்க. ஆமென் சொல்லுங்க. அம்மா காமெண்ட்ஸ் முடிஞ்சு இவ்வளவு நேரம் கவனிங்க பிள்ளை, என்ன காமெண்ட்ஸ் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஏன் அம்மா பிந்தி வார? அம்மா கேட்ட என்ன செய்யணும்? அன்போடு பதில் சொல்ல வேணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு நாள் இரவு போறேன், தாய் ஓடுறான், நடந்து பிடிச்சு கொண்டு ஓடுறான் அந்த காட்டுக்குள்ளால. நாங்கள் ஏன் இப்போ ஓடுறீங்க? ஐயோ பாசரா பிள்ளை வரப்போகுது, கூட்டிக் கொண்டு வர. இந்த வயசு கல்யாண வயசு வந்து ஒரு தாயாக தகப்பனாக உங்களை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை பைபிளுக்குள்ள நீங்கள் உணர்ந்து விட்டால் எழுப்புதல் தானாக இந்த திருச்சபையை அசைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக உங்களை பெறாத தகப்பனாக கர்த்தருக்குள்ள நான் உங்களை எப்படி நடத்தினேன் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கோப்பி இல்லையா கோப்பி, பேனை இல்லையா பேனை. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறியா, அந்த கஷ்டத்தில் என்ன உதவி செய்ய வேணுமோ வளர்த்த தகப்பன் சொல்லுகிறத கேட்டு நடக்கிறவன் தான் வீட்டின் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் காரணமான தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். எனக்கு திருமணம் என்றால் முதலாவது என்ன பெற்ற தாய் தகப்பன் சொல்ல வேணும், அடுத்தது என்ற பாஸ்டர் சொல்ல வேணும். அப்பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். பிள்ளைகள் அப்படி தீர்மானம் எடுக்க வேணும். முதல் பாஸ்டர் சொல்லணும் எடுக்காதீங்க. முதலாவது உங்களை பெற்ற தாய் தகப்பன், அதுக்கு அடுத்ததாக போதகன். அல்லேலூயா. எனக்கு ஒரு வேலையா, முதலாவது அம்மா அப்பா, அடுத்தது என்ற பாஸ்டர். அறிவினாலே வீடு நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், ஸ்திரியானவள் கட்டுகிறார், கணவனானவன் நிலைநிறுத்துகிறார். பிள்ளைகள் அதை மகிழ்ச்சியால் நிரப்புகிறார்கள், பிள்ளைகள் அதை சந்தோஷத்தால் நிரப்புகிறார்கள். அல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கும் பொழுது குடும்பத்திலே சந்தோஷம் பெறும். ஆமென் சொல்லுங்க. கட்டத்தில் குழந்தை பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. ஓயல் வரும் வரைக்குமாவது நீங்கள் படிக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு விளங்காது, பிறகு விளங்கும். ஓயல் வரும், ஒரு ஃபெயில் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, ஓயல் எழுதுன இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல ஏல் படிச்சேன், அது உலக பெருமை இல்லை. ஆனால் சொல்லல ஏல் படித்தேன், ஓயல் படித்தேன், 8ஆம் ஆண்டு படித்தேன். நான் மயிரம் நினைச்சேன் 8ஆம் ஆண்டு படித்தவன்ட்டு. ஆமே அன்றைக்கு ஒரு கதை சொன்னேன், என்னடா படித்தேன்? ஏல் படித்தான், ஏல் படித்தான், ஓயலும் பாஸ் பண்ணி ஏலும் படிச்சிருக்கிறான். நான் நினைச்சேன் இவன் 8ஆம் ஆண்டு படிச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் பிள்ளைகள் படிங்க, நல்லா படிங்க, ஆனவனை படிங்க, ஈரொண்டு 2 படிங்க, ஏபிசிடி படிங்க. விளங்காட்டி என்னட்ட கேளுங்க, நான் சொல்லி தருவேன் நேரம் இருந்தால். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 5ஆம் பிள்ளைக்குள்ள வாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய ஸ்கூல்ல எத்தனையாம் பிள்ளைக்குள்ள வரணும்? 5ஆம் பிள்ளை. ஆக முடிஞ்சா 10ஆம் பிள்ளைக்குள்ளயாவது வாங்க. அல்லேலூயா. கடைசி பிள்ளையா வராதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி பிள்ளையா வாரீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏனப்பா நான் பின்னுக்கு நிக்கிறேன், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, இந்த விஞ்ஞானத்தை சொல்லித்தாங்க, இந்த கணக்கை சொல்லித்தாங்க. ஆண்டவர் சொல்லி தருவார் உங்களுக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நல்லா படிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க டாக்டரா வருவீங்க. அல்லேலூயா. என்னது? டாக்டரா. டாக்டரா வருவீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னென்ன வரணுமோ அண்ணனா வாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒரு டாக்டரா வந்தா எவ்வளவு நல்ல. ஆமென் சொல்லுங்க. அது நடக்கா. பாஸ்டர் கட்டிக்காரன். ஓகே, அவன் பாஸ்டர் என்றபடியா நான் டாக்டரா மாத்த மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வளத்துல தேவ பிள்ளைகள் வேலை செய்யுங்க, ஆமென். படியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தரன் படிப்பு விட்டுட்டீங்க, வேலை செய்யுங்க, கல்யாணம் கட்டும் வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. அயன்தான் கட்டும் வரைக்கும். நீ சின்ன பிள்ளை மாதிரி கிடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வீட்டை கட்டி எழுப்பணும். ஆமென். விவேகத்தோட காத்துக்கொள்ளவும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்களுடைய வீடு அருமை பெருமைகளால் ஓ நிரப்பப்படும். எஸ். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான ஆமென். எங்கள் குடும்பம் நிம்மதியான ஆமென். எங்கள் குடும்பம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிந்தி போனாலும் எல்லாருமா சேர்ந்து நல்ல சாப்பாடு சமைச்சு ஒண்டா சாப்பிடுங்க. ஆமென். பொறும்பா சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆமென். சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. இந்த கிழமை மட்டுமல்ல, என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஆமென். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக முன்னுக்கு வாருங்கள். குடும்பம்